ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த பல படங்களை நாம் பார்த்துருக்கோம். அது 1001 ஆரம்பித்து அவங்களோட அடிமைப்பெண், ரகசிய போலீஸ் 115 அப்படின்னு தொடர்ந்து பட்டிக்காட்டு பொன்னையா வரைக்கும் பல வெற்றி படங்களை நாம் பார்த்துருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து தமிழ் ரசிகர்களோட மனசில் வாழ்ந்த அவங்க சரியாக 28 படங்களில் ஜோடியாக நடித்தாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட நடித்தது மாதிரியே நடிகர் திலகம் சிவாஜியோடும் சேர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா சிவாஜியோட நடித்த முதல் படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க சிவாஜியோட மகளாக தான் நடித்தாங்க. பின்னாட்களில் அவரோட ஜோடி சேர்ந்தும் நடித்தாங்க. குறிப்பாக கலாட்டா கல்யாணம், பட்டிக்காடா பட்டணமா, சுமதியன் சுந்தரின்னு அவங்களோட லிஸ்ட்டும் கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்கும். இது போக அவரோட தனித்துவமான படங்கள்னு சொல்லப்படுற, அதாவது சூரியகாந்தி மாதிரி சில படங்களை சொல்ல முடியும். இந்த மாதிரி அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமான வெண்ணிலாடை படத்தை தொடர்ந்து அவர் நடித்த பல படங்களை நாம் ரசிச்சிருக்கோம். அது சம்மந்தமான பல தகவல்களை நாம் படித்தும் கேட்டும் இருக்கோம். இப்படி ஜெயலலிதா அவங்க தமிழ் சினிமாவில் ட்ராவல் பண்ண ஸ்டோரிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது தான். ஆனால் ஜெயலலிதா அவங்க சினிஃபீல்டுக்கு முதல்ல அறிமுகமானது தமிழ் திரையுலகத்தில் இல்லை, கன்னடத்தில் தான் அவங்க அறிமுகமானாங்க. அதாவது கன்னட சினிமாவில் தான் அவங்களோட என்ட்ரி ஆரம்பமாகுது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஜெயலலிதா கன்னட படத்தில் அறிமுகமான அந்த படத்தில் தான் அன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான நடிகராக இருந்த ஒருத்தரும் அந்த கன்னட சினிமாவில் அறிமுகமாகிறாரு. அவர் யாருன்னு நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ ஜெயலலிதாவோட முதல் படம் கன்னடம் மாதிரியே கன்னடத்தில் அந்த பிரபல தமிழ் நடிகருக்கும் அதுதான் முதல் படம். அந்த படம் 1965 வெளிவந்துச்சு. அந்த படத்தோட ஹீரோ கல்யாண்குமார் தமிழ் படங்களையும் நடித்தவர் தான். ரொம்ப குறிப்பாக அவரை சொல்லணும்னா ஸ்ரீதரோட நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தை சொல்லலாம். அதில் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். கதாநாயகியாக தேவிகா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் முத்துராமனும் இன்னொரு ஹீரோவாக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் தேவிகாவுக்கு முத்துராமன் தான் ஜோடியாகவும் இருப்பார். இந்த மாதிரி நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, குமுதம் போன்ற படங்களில் நடிச்சிருப்பார் கல்யாண்குமார். இன்னொன்று, கல்யாண்குமார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களையும் கூட நடிச்சிருக்காரு. அதாவது இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த பாசம் திரைப்படத்தில் கல்யாண்குமார் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் தான் நடிகை ஷீலாவும் அறிமுகமானாங்க. எம்ஜிஆர் படத்தில் அறிமுகமான நடிகை ஷீலா பின்னாட்களில் மலையாள படங்கள் நடித்து பெரிய ஹீரோயினாக ஆனாங்க. செம்மீன் ஷீலான்னு புகழடைஞ்சாங்க. அது ஒரு பக்கம். இப்போ நாம் ஜெயலலிதா மேட்ருக்கு வந்துடலாம். அதாவது ஜெயலலிதா அறிமுகமான அந்த கன்னட படத்தில் கல்யாண்குமார் ஹீரோ, கன்னடத்தில் இருந்து இன்னொரு ஹீரோவும் அவரோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் கூடவும் அந்த தமிழ் நடிகரும் நடிச்சிருப்பாரு. இந்த 3 பேரும் அந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்க வந்ததுக்கே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அதாவது இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தது ஜெயலலிதாவோட அம்மா நடிகை சந்தியா. அவங்களுக்கு இந்த படத்தில் மாமியார் ரோல். அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதாநாயகிக்கு படத்தில் பாலிய விதவை வேஷம். அதாவது ஒரு காலத்தில் பாலிய விவாகம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கே. சின்ன வயசுலேயே ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இடையில் அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பாவம் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவள் விதவையாகவே இருக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் கடந்தே இது சமூகம் முன்னேறி வந்திருக்கு. இப்படி ஒரு இளம் பாலிய விதவை கேரக்டருக்கு ஒரு அழகான இளம் நடிகையை அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி யாரும் கிடைக்கல, சரியாக அமையவும் செய்யலை. கதாநாயகி கிடைக்காம கதையோட மற்ற சீன்களை எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு நாள் கால் ஷீட் விஷயமா ஜெயலலிதாவோட அம்மா சந்தியாவை பார்க்க வீட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல எதிர்பாராமல் தற்செயலாக ஜெயலலிதாவை பார்க்குறாங்க. ஜெயலலிதாவை பார்த்த உடனே, இந்த பொண்ணு இந்த கேரக்டருக்கு சரியாக இருக்குமே, இவங்களையே நடிக்க வைக்கலாமேன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை பற்றி உடனடியாக சந்தியா கிட்ட பேசுகிறாங்க. பாருங்கம்மா, இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரியும். நாங்களும் இந்த படத்துக்கு பொருத்தமான கதாநாயகியாக யாராச்சும் கிடைப்பாங்களான்னு இன்றைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் யாருமே சரியாக கிடைக்கல, அமையவும் இல்லை. ஆனால் நாங்கள் தற்செயலாக உங்கள் பொண்ணை பார்த்தப்ப இவங்க அந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்கன்னு தோணுச்சு. அதனால் அவங்கள நடிக்க வைக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சந்தியா கிட்ட கேட்குறப்ப உடனே சந்தியா ஒப்புக்கொள்ள மறுத்துட்டாங்க. இல்லைங்க, அது சரியாக வராது. அவள் சின்ன பொண்ணு, இன்னொன்று அவள் படிச்சுட்டு வேறு இருக்கா. இப்போ போய் சினிமா வேணுமான்னு சொல்லி அவளோட லைஃப்பை டைவெர்ட் பண்ணக்கூடாது. அதனால் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. அவங்களும் சந்தியாட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் சந்தியா கடைசி வரைக்கும் ஒப்புக்கவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் சரி பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் வேறு கதாநாயகியை தேடுறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஓடி போகுது. அவங்க தேடுற மாதிரி கதாநாயகி தான் கிடைக்கவே இல்லை. இதுக்கடையில் கதாநாயகி இல்லாமலே மற்ற ஷூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ மறுபடியும் அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சந்தியா கிட்டே பேசுகிறாங்க.
6 மாதம் ஆச்சு, எங்களுக்கு யாருமே கிடைக்கல, வேறு வழியே இல்லை, உங்கள் பொண்ணு தான் இந்த படத்தை நடிக்கணும், தயவு செஞ்சு எப்படியாச்சும் நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு சொல்லி சந்தியா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் சந்தியாவும் ஒப்புக்கொள்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது என்னென்னா, பாருங்கள், படத்தோட ஷூட்டிங்னு சொல்லி அவளோட படிப்பு எக்காரணத்தை கொண்டும் தடைபடக்கூடாது. அதனால் அவளோட கோடை விடுமுறை வரை கொஞ்சம் காத்திருங்க, அதுக்கு பிறகு அவளோட ஷூட்டிங்கை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து தான் ஜெயலலிதாவை அந்த படத்தில் நடிக்க அனுப்புனாங்க. அந்த படத்துலேருந்து தான் அவங்களோட சினிமா கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஜெயலலிதா அறிமுகமான அந்த கன்னட படத்தோட பேர் நன்னா காத்தவையா. இப்படி அவங்க அறிமுகமான அந்த கன்னட படத்தில் ஒரு தமிழ் நடிகரும் அறிமுகமானார்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரபல தமிழ் நடிகர் யாருன்னா நடிகர் சந்திரபாபு. சந்திரபாபு எப்படி அந்த கன்னட படத்தை நடிக்க போனான்னா, அந்த படத்தோட ஹீரோ கல்யாண்குமாரும் நடிகர் சந்திரபாபுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாண்குமார் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு கன்னட படத்தில் பாடவும் செஞ்சுருக்காரு சந்திரபாபு. அதுக்கடுத்து தான் இந்த நன்னா கார்த்தவியா படம். இந்த படத்தில் சந்திரபாபுக்கு ஒரு டைலாக் கூட கிடையாதான், வெறும் மோனாக்டிங் மட்டும்தானா. அதுலேயும் கூட சந்திரபாபு பெஸ்ட்டாக பண்ணார்னு செய்திகள் இருக்குது. ஸோ இப்படி ஒரே படத்தில் அறிமுகமான ஜெயலலிதாவும் சந்திரபாபுவும் பின்னாடி மக்கள் தனம் எம்ஜிஆர் படங்களையும் நடிகர் தனம் சிவாஜி படங்களையும் பெரிய அளவில் ரவுண்டு வந்து தமிழ் சினிமாவில் கோலோச்சினாங்கிறது நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.